சொல்லிக் கொடுக்கணும். இப்போது நீங்கள் போன உடனே உங்களுடைய அந்த கிண்டர் கார்டன்ஸ் படிப்பாங்க, பேரன் பேத்திக, அவங்க புக்கை எடுத்து எழுதுங்க. ஏ ஃபார் ஆப்பிள் இருக்கும், பி ஃபார் பிஸ்கட் இருக்கும், அதை கொஞ்சம் மாற்றிட்டு ஏ ஃபார் அல்லா, பி ஃபார் பிரஹ்மன், சி ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சின்ன வயசுலையே நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா போக வர ஏ ஃபார் அல்லா, பி ஃபார் பிரம்மன் சொல்லிகிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்த பிறகு அல்லாஹ் ஒன்று தான், பிரம்மன் ஒன்று தான், அதுக்கு பார்வையே மாறி போகும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் மீது அமைந்த இந்த இறை வணக்கம், வேதாத்திரிய இறை ஞானம், ஒரே தெய்வம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கங்க, அதில் ஒன்றும் தொந்தரவே கிடையாது. எனக்கு தாகம் எடுக்கும்போது என்ன செய்கிறேன், ஒரு திரவத்தை குடிக்கிறேன். அதை பானின்னு சொன்னால் என்ன, வாட்டர்னு சொன்னால் என்ன, தண்ணீர்னு சொன்னால் அது போட்டு அது வேலையை செய்ய போகுது. இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த நேம் ஐ யூஸ். ஆக இறைத்தாகம் எடுக்கும்போது எங்கு வேண்டுமானாலும் சென்று எந்த நாமத்தை வேணாலும் சொல்லுங்கள், சொல்லாமலும் இருங்கள் என்று நம்மையெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது இந்த வேதாத்திரிய இறைஞானம். இந்த ஞானத்தை கையில் எடுத்துட்டோம்னா அப்புறம் எங்கே இது வேற அது வேறங்கிற பிரிவு கிடையாது. அந்த பிரிவினை அகலும் போதுதான் உலக அமைதி ஏற்படும். ஆக உலக அமைதிக்கு வேதாத்திரிய இறைஞானம் என்பது மட்டுமல்ல, உலக அமைதிக்கு ஒரே வழி வேதாத்திரிய இறைஞானம் தான். ஆனால் இறுதியாக ஒரு உண்மை வரும்போது அந்த உண்மை ஏற்கனவே இருக்கிற பொய்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு வரணும். அதுதான் கஷ்டம். எப்போவுமே உண்மை ஒரு அடி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பொய் உலகத்தை 3 முறை சுற்றிடும். ஆனால் என்றாவது ஒரு நாள் உண்மைதான் ஜெயிக்கும். ஏனென்றால் அது உண்மை. ஆகவே கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே இருக்கிற பல பொய்மைகள் அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கு, மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உண்மையை அப்படியே போட்டு வைக்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனா எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை போய் வணங்குறதுக்குன்னா எங்கே போகணும் அப்படிங்கிற உணர்வு வர 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 தான் இந்த வேதாத்திரிய இறைஞானம் தனது உண்மையான நிலையை மேலே 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 கொண்டு வரணும். அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் அந்த இறைஞானத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் மகரிஷி அவர்கள் இந்த சத்தியத்தை கையில் ஏந்திக்கிட்டு ஊரெல்லாம் அலைந்தார். யார் கூட அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர் போகாத இடம் இல்லை, ஏறாத மேடை இல்லை, செல்லாத கிராமம் இல்லை. சத்தியத்தை தாங்கிக்கிட்டு தான் போனார். ஆனால் அந்த நாட்களில் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அப்படி அவர் சத்தியத்தை தாங்கிக் கொண்டு ஊரெல்லாம் அலைந்து கொண்டிருந்த போதுதான் சந்திக்கிறார், அல்லது அவரை சந்திக்கிறார் எஸ்கேஎம் அவர்கள். இன்று எஸ்கேஎம் அவர்கள் உலக சமுதாயத்தின் சேவா சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார் என்றால் தட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட், தட் இஸ் த டெஸ்டினி. அது அப்படித்தான் நிகழும். இட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட். எப்போது அவருடைய பரிச்சயம் ஏற்பட்டதோ அப்போதுதான் மகரிஷி சற்று இளைப்பாற ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அதை தாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு தோள் வந்துவிட்டது என்று இளைப்பாற ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்பாக அவர்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. மகரிஷி பட்டப்பாடு. ஒரு இடத்தில் நிகழ்ச்சி முடிகிறது, சென்னை செல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் வசதி இல்லை அவருக்கு. அன்பர் அப்படி வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் பஸ்ஸில் ஏறி போகிற வரைக்கும் கூட அவங்க நிற்கலை. பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் டிக்கெட் எடுக்கணும், சென்னைக்கு டிக்கெட், த்ரோட் த நைட்டு சென்னைக்கு டிக்கெட் எடுக்கணும். 2 டிக்கெட் கூட வரவருக்கு 2 டிக்கெட் எடுக்கணும். பஸ்ஸில் போயாச்சு. டிக்கெட் எடுக்கிறதுக்கு பர்ஸை பார்க்குறாரு. அப்படி எடுத்து எல்லாம் தேடி பார்த்தா கரெக்டாக 2 டிக்கெட். ஒரு டீ கூட வாங்கி சாப்பிட முடியாது. கரெக்டாக 2 டிக்கெட்டுக்கு தான் பணம் இருக்குது. அந்த பணத்தை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு. த்ரோட் த நைட் சென்னைக்கு சென்று ஆட்டோ பிடிச்சு அவர் வீட்டுக்கு வந்து ஆட்டோ பணம் கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் தாங்கி தான் வந்திருக்கிறார். ஒரு முறை ஒரு இடத்துல 12:30 மணிக்கு முடியுது. முடிஞ்ச உடனேயே போங்க, நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போங்க, சாப்பாடு அனுப்புகிறோம்னு சொல்லிட்டாங்க. போகிறாரு. 1 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு வரல. 1:15, 1:30, 2 மணி சாப்பாடு வரல. கொஞ்சம் பசிக்குது. பொறுமையாக காத்திருக்காரு. அந்த பொறுமையிலும் கொஞ்சம் மீறப்போகிற மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த பொறுமையில் ஒரு டைரி எடுத்து எழுதுகிறார். இந்த டைரியில் என்ன எழுதுகிறார், உனது இறைவன்கிட்ட பேசுகிறாரு, அது அப்படியே எழுதுகிறாரு. உனது உடல் வளர்ச்சிக்காக
உனக்கு பசி என்ற ஒரு உணர்வை தந்திருக்கிறேன். ஆனால் அந்த பசிக்கு உணவு வராத போது அதற்காக காத்திருக்கிற பொறுமையையும் தந்திருக்கிறேன். அந்த பசிக்கு உணவு வராத போது அதற்காக காத்து கொண்டிருக்கிற பொறுமையையும் கொடுத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சத்தியத்தை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு அலைந்த மகரிஷி அவர்கள் ஈரோடு வந்து சேர்ந்தவுடன் பிறகு வருகிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த philosophical மூமெண்ட் ஆஃப் இந்தியா என்று தான் சொல்ல வேண்டும். இந்திய நாட்டு தத்துவத்தில் ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்ல வேண்டுமே, அது மகரிஷி அவர்கள் பொள்ளாச்சி வந்து SLM அவர்கள் வீட்டில் வந்து சின்னசாமி ஐயா அறிமுகம் ஆன போது அந்த மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. ஆக அந்த மறுமலர்ச்சியினுடைய ஒரு வளர்ச்சி கட்டம் தான் நாமெல்லாம் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக இன்று மகரிஷி அவர்களை அடையாளம் கண்டுவிட்ட ஆயிரம் லட்சோப லட்சம் நபர்கள் இன்று அவர்களது பின்னால் சென்று, இது எப்படி இருக்கிறது என்றால், காந்தி தண்டி யாத்திரையை ஆரம்பிக்கும் போது அவர் தான் கூட போனாங்க. அந்த யாத்திரை செல்ல 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 இறுதி கட்டம் போக 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 லட்சோப லட்சம் பேர் அவர் பின்னாடி ஓடுறாங்க. அதே மாதிரியாக அந்த லட்சோப லட்சத்தினுடைய ஒரு அங்கத்தினர் பெருமக்கள் தான் நீங்கள் எல்லாம் என்று பார்க்கும்போது நான் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிலையில்தான் அன்று விவேகானந்தர் அவர்கள், விவேகானந்தருக்கு என்றுமே உலகமே அறியாத, நாடே அறியாத ஒரு சாதாரண ஒரு துறவி விவேகானந்தர். அந்த விவேகானந்தருக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு அழைப்பு வந்தது. இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸினுடைய சபையில் நீங்கள் வந்து பேசணும்னு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பை கையில் வச்சுக்கிட்டு விவேகானந்தர் எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்குறார். அமெரிக்காவில் வந்து அழைப்பு வந்திருக்கு, நீங்கள் போகிறதாக கேள்விப்பட்டேன், நானும் உங்கள் கூட வரட்டுமாங்கார். அவர்கள் எல்லாம் இல்லை, அது எங்களுக்கு வசதி இல்லை, அங்கே உங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அவரை கைவிட்டுறது. அப்படி எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. இப்படி கேட்கிறார் என்று தான் ராமநாதபுரம் ராஜா தொண்டைமான் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அப்போது அவர் மனமுவந்து முன் வந்து விவேகானந்தருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார். யாருமே அறியாத அந்த வீரத்துறவி ஒரே ஒரு லெக்சர் தான் உலகமே அறிகிறது. அவர் சிம்பிள் ஒரே ஒரு லெக்சர் பிரபல்யம் ஆயிடுறாரு. 6 மாத காலமாக அங்கே தங்கி இருக்கிறாரு. இந்தியா திரும்புகிறாரு. அந்த லெக்சருக்கு பிறகு இந்தியா திரும்புகிறாரு. அந்த அரசன் தானே நம்மளை அனுப்பி வைத்தாருன்னு சொல்லி இந்திய நாட்டுக்கு முதல்ல போய் அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தனுஷ்கோடிக்கு வர்றதாக ப்ரோக்ராம். இதே அரசர் யார் உதவி செய்தாரோ அதே அரசர் அவரை அப்படியே வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அந்த படகுல வந்து தனுஷ்கோடியில் வந்து விவேகானந்தர் இறங்குறாரு. முதல் காலடி எடுத்து வைக்கும்போது இந்த அரசர் தான் குனிந்து தனது முதுகில் அந்த பாதத்தை வாங்கினார். குனிந்து அந்த முதுகில் அந்த பாதத்தை வாங்கினார். அப்படி முதுகில் அந்த பாதத்தை அன்று வாங்கியதைப் போலவே இன்று மகரிஷியினுடைய சத்தியங்களை எல்லாம் எஸ்கே ஐயா அவர்களும் சின்னசாமி ஐயா அவர்களும் 1000 லட்சோப லட்சம் மக்களும் முதுகில் மட்டுமல்ல, அவர்களது உடலில், உயிரில், மனதில், ஆத்மாவில் சுமந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான இந்த செயலுக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளுக்கும் இனி வரப்போகிற ஒரு மறுமலர்ச்சிக்கு ஒரு வித்தாக அமைகிற அவர்களது செயல்களுக்கெல்லாம் மறுபடியும் மீண்டும் உங்கள் அனைவரையும் உடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க. வாழ்க வளமுடன். உலக அமைதிக்கு வேதாத்திரி இறைஞானம் என்பது பற்றி நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் ஆழமான உணர்ச்சிபூர்வமான சிந்தனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இறைநிலைக்கு எத்தனை பெயர்கள் என்று தொடர்ந்து, அதனால் எத்தனை மதங்கள், மூலம் தெரியாதால் இத்தனை வேறுபாடுகள், மகரிஷி காட்டும் இறைநிலை எது, எல்லையற்றது, நிரந்தரமானது, பேராற்றல் பெற்றது, பேரறிவு பெற்றது, இதனை புகழவும் முடியாது, இகழவும் முடியாது, அது செயலின் விளைவாக வந்து கொண்டிருக்கும் அந்த எல்லையற்ற தூய வெளி, சுத்த வெளி, அதனை உணர்ந்து கொள்ளும் போதுதான் இந்த வேறுபாடுகள் மறைந்து உலக அமைதி மலரும் என்று நமக்கு அற்புதமாக விளக்கி சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம்.